ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வேட்ப்ரெஸ் யூஸ் பண்ணி எப்படி ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கூகுளில் wordpress.org அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வெப்சைட் கிடைக்கும். அதை கிளிக் பண்ணி உள்ளே போங்க. உங்களுக்கு இந்த பேஜ் கிடைக்கும். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து வெப் ஹோஸ்ட் ப்ரொவைடர். இதை யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான வெப்சைட்டை நீங்கள் ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் இருக்குன்னா அதுக்கு வெப்சைட் லான்ச் பண்ணுறதுக்கு இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வேட்ப்ரெஸ் கெட் பண்ணலாம். இதை கிளிக் பண்ணுங்கள். இதில் 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களோட வெர்ஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணுறது. அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, வெப் ஹோஸ்ட் என்னென்னலாம் இருக்குது, ஹோஸ்டிங் ப்ரொவைடர்ஸ் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது. ஸோ நான் இந்த ஆப்ஷன் சூஸ் பண்ணுறேன். வெப் ஹோஸ்ட் ப்ரொவைடர் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ உங்களோட வெப்சைட்டை ஆன்லைனில் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா, அதுதான் வெப் ஹோஸ்ட் ப்ரொவைடர். நம்ம வெப்சைட் இமேஜ் எல்லாமே இருக்கும்ல, அதை ஆன்லைனில் வச்சுக்கிறதுக்கும் ஒரு ப்ளேஸ் வேணும். இது ஃப்ரீயாகவும் இருக்கும், நம்ம பே பண்ணியும் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதே மாதிரி நிறைய இருக்குது. ஃப்ளூ ஹோஸ்ட், ட்ரீம் ஹோஸ்ட், wordpress.com அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இது தவிர நிறைய வெப் ஹோஸ்ட் ப்ரொவைடர்ஸும் இருக்குது. லைக் ஹோஸ்டிங்கர், ப்ளூ கோஸ்ட், சைட் கிரவுண்ட், எலமெண்டர், ஹோஸ்ட் கிரேட்டர், ட்ரீம் ஹோஸ்ட், இந்த மாதிரி நிறைய வெப் ஹோஸ்ட் ப்ரொவைடர்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட வெப்சைட்டை இந்த ஹோஸ்ட் ப்ரொவைடர்ஸ் மூலமாக இன்டர்நெட்டுக்கு நீங்கள் கொண்டு போய்க்கலாம். சரி, இப்போ நம்ம wordpress.com யூஸ் பண்ண போகிறோம். அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ இப்போ ஒரு பேஜ் வந்துருச்சு. இதுதான் wordpress.com-ஓட பேஜ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் நிறைய பிளான்ஸ் இருக்குது. உங்களுக்கு ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டார்டர், எக்ஸ்ப்ளோரர், கிரியேட்டர், நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு தீம்ஸும் நிறைய இருக்கும், நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கும். ஸோ நம்ம இப்போ லேர்ன் பண்ண போகிறோங்கிறதுனால ஸ்டார்ட் வித் ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன். ஸோ எனக்கு இப்போ ஒரு சைட் நான் க்ரியேட் பண்ணுறதுக்கு சைட் நேம், இப்போ நீங்கள் ஒரு இதை க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா அதுக்கான சைட்கான நேமை முதல்ல பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் இப்போ ஒரு ரெஸ்டாரண்ட் வெப்சைட் க்ரியேட் பண்ண போகிறேன். டேஸ்டி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு என்ன தீம் வேணுமோ அதை சூஸ் பண்ணிக்கலாம். இது எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃப்ரீ அப்படின்னு சொல்லி கொடுத்தது அப்படின்னா நம்ம அந்த டெம்ப்ளேட்டை ஃப்ரீயாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நம்ம பே பண்ணியிருக்கணும், ப்ரீமியம் பிளான்ஸ் இருக்கணும். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, எனக்கு ஃப்ரீயாக தான் வேணும். ஸோ அதனால் ரெஸ்டாரண்ட் அப்படின்னு கிளிக் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு இந்த பிளானை சூஸ் பண்ணுறேன். நம்ம சூஸ் பண்ணதும் அதோட வியூஸை நம்ம இப்படி உள்ளே போய் பார்க்கலாம். கண்டினியூ கொடுப்போம். ஸோ நம்ம கண்டினியூ கொடுத்ததும் இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கேட்கும். சூஸ் அ பிளான். நம்ம ஃப்ரீ பிளான் சூஸ் பண்ணிட்டோம். பர்சனலைஸ் யுவர் சைட், நம்ம என்ன வெப்சைட் நேம் அதெல்லாம் கொடுத்துட்டோம். டிசைன், தீம் செலக்ட் பண்ணிட்டோம். டொமைன்ங்கிறது இப்போது இதோட நேம் ப்ளஸ் .com அப்படிங்கிறது. ஸோ இந்த டொமைன் ஃப்ரீயாகவும் இருக்கும், பே பண்ணி வாங்குற மாதிரியும் இருக்கும். ஸ்கிப்பர் நவ் கொடுத்துட்டு என்னோட வேட்ப்ரெஸ்ஸோட அந்த டேஷ்போர்ட் பேஜுக்கு போகிறேன். இது தாங்க வேட்ப்ரெஸ்ஸோட டேஷ்போர்ட் பேஜ். இதில் தான் உங்களுக்கு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குமோ அது எல்லாமே இருக்கும். இப்போ நம்ம இந்த தீம் சூஸ் பண்ணோம் இல்லையா, இந்த தீம் எனக்கு வேண்டாம், எனக்கு வேறு தீம் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் அப்பியரன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். தீம்ஸ். இப்போ நீங்கள் உங்களுக்கு தேவையான என்ன தீமையோ அதை இங்கே சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இப்போ ஃபுட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த டிசைன் நல்லாயிருக்கு. ஸோ இதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணதுமே நமக்கு சூஸ் செலக்ட் ஆகிடும்.
இப்போ வந்து நீங்கள் வந்து ப்ரிவ்யூ பண்ணிக்கலாம். அந்த டிசைனில் என்னென்னலாம் இருக்குது அப்படிங்கிறத ப்ரிவ்யூ டெமோ சைட் அப்படின்னு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதை வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த இதில் வந்துட்டு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. மெனு, நியூஸ், ரீடபிலிட்டி, ரிசர்வேஷன்ஸ் இது எல்லாமே இருக்குது. இந்த டிசைனை வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். நம்ம ஃபஸ்ட்டு வந்து செலக்ட் பண்ணதுக்கு பதிலாக இது வந்து ரீப்ளேஸ் ஆகும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.